ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த 12வது எபிசோட், அதாவது இன்று உங்களுடன் என்ற ஒரு 12வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மென்மேலும் பெருகுவீர்கள். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு பலனை அனுபவித்தான் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு 100 மடங்கு வேலை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார். ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிற நிலைமைகளை மாற்றி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ கூட சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும், சுற்றி இருப்பவர்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், இப்போ இந்த ஜெபத்தின் மூலமாக சுற்றி இருப்பவர்கள் மாறுகிறார்கள், உன் சூழ்நிலை மாறுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அறிக்கை செய்கிறேன், நான் டிக்ளேர் பண்ணுறேன். யாரோட நாமத்தினால் நான் டிக்ளேர் பண்ணுறேன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் டிக்ளேர் பண்ணுறேன். உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும் என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். சுற்றி இருக்கிற மனிதர்கள் உனக்கு விரோதமாக இருந்தாலும் அந்த மனிதர்கள் மாறுவார்கள் என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். உனக்கு ஃபேவராக பேசுவாங்க என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். இத்தனை நாட்கள் உனக்கு அகெயின்ஸ்டாக பேசின அதே மக்கள், அதே வாய் தான் இனிமேல் உனக்கு ஃபேவராக பேச போகுது. இத்தனை நாட்கள் உனக்கு விரோதமாக எத்தனை சதித்திட்டங்கள் செய்தாலும் இனிமேல் உனக்கு விரோதமாக அல்ல, உனக்கு சாதகமான வேலைகளை அவர்கள் கரங்கள் செய்யும் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால் வாய்க்கும் என்ற வார்த்தையை அடிப்படையாக வைத்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ அவருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் வாய்க்கும். உன்னை உயர்த்த வேண்டும் என்றது அவருடைய சித்தம். இப்போ நீ தாழ்வில் இருப்ப, நீ விழுந்து கிடப்ப, ஆனால் இது அவருடைய சித்தமே கிடையாது. அவருடைய சித்தத்தில் இது கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவர் சித்தத்தில் நீ விழுகிறது அவர் சித்தம் இல்லை என்றால், உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒருவர் விழுந்து விட்டார். அதாவது சிலுவையை தூக்கிட்டு போகும்போது உனக்காக தான் அவர் கீழே விழுந்தார். சிலுவையை தூக்கிட்டு போகும்போது உனக்காக அவர் கீழே விழுந்தார். ஸோ அதனால் நீ கீழே விழுக தேவையில்லை. இத்தனை நாட்கள் நீ விழுந்து கிடந்த மனநிலைமையில் இருந்தாலும் நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். இந்த ஜெபத்தின் மூலமாக நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணும்போது, எனக்காக ஒருவர் விழுந்தார், நான் விழுக தேவையில்லை, என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் சாபத்தில் இருக்க அவசியம் இல்லை, என்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் மரணத்தை ருசி பார்க்க மாட்டேன் என்று நீ அறிக்கை செய்யும் போது, இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பங்களின் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்கும் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் உங்களை ஜெபத்திற்கு நேராக அழைக்கிறேன். இந்த நேரத்தில் கூட கண்களை மூடி, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களை தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பேச வைப்பதற்காக, தொடர்ந்து எங்களை இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த கேட்கிற மனப்பான்மை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா அதை பேசுகிற மனப்பான்மை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அவர்கள் காதில் விழுகும்போது இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே, அவர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஓ, சிறைப்பட்டு போனவர்கள் எல்லாம் திரும்பவும் விடுதலை ஆக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி எந்தெந்த விஷயத்தில் உன்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கான பிசாசு, இந்த நேரத்தில் அந்த பிசாசோட வல்லமைகளை எல்லாம் அவர் தகடுபடியாக்கி உன்னை திரும்பவும் வெளியே கொண்டு வருவார், திரும்பவும் உன்னை பழைய பாதைக்கு திருப்புவார் என்று நான் சொல்லுகிறேன். உன் சிறையிருப்பை திருப்புகிற நேரத்திற்குள் நேராக கடந்து வந்திருக்கிறாய். உன்னுடைய சிறையிருப்பு திருப்பப்படுகிறது, உன்னுடைய சிறையிருப்பு திருப்புகிறார். ஸோ யோபுவோட சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட உன்னுடைய சிறையிருப்பை அவர் திருப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஓ, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, யோபுக்கு நீங்கள் செய்த அற்புதத்தை போல எனக்கும் அந்த அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஓ, யோபு மாதிரி நான் கஷ்டப்படலாம் ஆண்டவரே, ஆனாலும் இப்போ நான் இருக்கிற கஷ்டத்துலேருந்து எங்களை வெளியே கூட்டுவாங்க ஆண்டவரே. அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கடனாக இருந்தாலும் பரவாயில்லை, நோயாக இருந்தாலும் பரவாயில்லை, பிசாசோட புடியாக இருந்தாலும் பரவாயில்லை, குடும்பத்தில் மேல் உள்ள சாபமாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த சாபங்களையும் அந்த பிசாசுகளையும் நீங்கள் துரத்துவீர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசுகளையும் அந்த குடும்பத்தில் இருக்கிற மாந்திரிக வேலைகளையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை நான் உடைக்கிறேன்
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் பழைய பாதைக்கு திரும்புவார்களாக என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஓ யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததை போல இந்த நேரத்தில் கூட உன்னோட முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஓ முன்னிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், ஆனால் இதுக்கப்புறம் ஒரு புது ஸ்டார்ட், புது லைஃப் தொடங்கி கொண்டிருக்கிறது. ஓ வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி கொண்டிருக்கிறது, ஒரு புதிய வளைவு தொடங்கி கொண்டிருக்கிறது. ஏசப்பா உன்னை அந்த இதுக்காக கூட்டு போய் கொண்டிருக்கிறாரு. ஏசப்பா அதற்காக தான் உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார், ஒரு நோக்கத்துக்காக உலகத்துக்கு கொண்டு வந்தார். அந்த நோக்கத்துக்காக உன்னை இந்த நேரத்தில் அவர் அழைக்கிறாரு, இந்த நேரத்தில் அந்த பாதையை திருப்புறாரு. உன்னுடைய கோணலானவைகளை எல்லாம் அவர் செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரடு முரடானவைகளை எல்லாம் சமவெளியாக மாற்றி கொண்டிருக்கிறாரு. அவர் ஒருவரே பூமியை விரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறவராக இருக்கிறதுக்காக. ஏசப்பா நீங்கள் ஒருவர் பூமியை விரித்து நீர் பாய்ச்ச முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையையும் உங்களால் விரித்து என்னுடைய வாழ்க்கையும் உங்களால் செழிப்பாக மாற்ற முடியும் என்று நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் செழிப்பே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்க அநேக குடும்பங்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஓ பண கஷ்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஓ பண கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வருகிறது, உனக்கு நேராக ஒரு செழிப்பு கடந்து வருகிறது. ஓ ஏதேனில் 4-6 ஓடின மாதிரி ஓ உன்னுடைய பெயரில் ஓ நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆக போது. ஆண்டவர் நிறைய பிளான்ஸ் உன் மேலே வச்சிருக்காரு. ஓ உன்னை கொண்டு அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஓ இதோ நீ வேறு மனுஷனாவா என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட நீ வேறு மனுஷியாகவும் வேறு மனுஷனாகவும் மாறிக்கொண்டிருக்கிறாய். ஓ கர்த்தருக்குள் ஓடி வருகிற நீ ஓ பிரியமுள்ள பாக்கியவதியாக இருக்கிறாய், பாக்கியவானாக இருக்கிறாய் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஓ அன்பான மகனே மகளே, ஓ கர்த்தருக்குள் ஓடி வந்து விடு, ஓ கர்த்தருக்குள் ஓடி வந்து விடு. இந்த நேரத்தில் கர்த்தருக்குள்ள நீ ஓடி வரும்போது உன்னுடைய தடைகள் எல்லாம் விடைகளாக மாறும் என்று நான் சொல்கிறேன். இத்தனை நாட்கள் இருந்த எல்லா தடைகளும் இனிமேல் அது விடைகளாக மாறும் என்று நான் சொல்கிறேன். உனக்கு முன்பாக எத்தனை கதவுகள் இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை இரும்பு தாழ்பால்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாத்தையுமே அவர் உடைத்து கொண்டிருக்கிறார். இந்த ஜபத்தின் மூலமாக அந்த கதவுகளை உடைக்கிறார். மூடப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் உனக்கு திறக்கிறது. ஓ உதிக்கிற ஒளியினிடத்திலிருந்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஓ உன்கிட்ட இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஓ உன்னுடைய வாசல் இரவும் பகலும் திறந்தே இருக்கும், அதில் ராஜாக்கள் வருகிறதும் போகிறதுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசனமாக உங்களுக்குள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். ஓ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தை ஓ உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் செயல்பட இந்த வார்த்தை மாம்சமாக மாறும் என்று நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாம்சமாக மாறும் என்று சொல்கிறேன். எழுந்து பிரகாசி. ஓ உன்னுடைய தூசியையும் உன்னுடைய குப்பைகளையும் உதறிவிட்டு நீ எழும்பும் போது நீ பிரகாசம் உள்ள நபராக மாறிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தூசிகளை உதறிவிட்டு எழுந்திரு மகளே, உன்னுடைய தூசிகளை உதறிவிட்டு எழுந்திரு மகனே என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை நாட்கள் இந்த குப்பைக்குள்ளும் இந்த புழுதிக்குள்ளும் நீ உட்கார்ந்திருப்பாய். ஓ எளியவனை அவர் புழுதியிலிருந்து அவர் தூக்குகிறார். ஓ எளியவனை குப்பையிலிருந்து அவர் தூக்குகிறார். ஓ உன்னை ராஜாக்களோடும் உன்னை பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவன். ஓ என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தையின் மூலமாக ஓ இத்தனை நாட்கள் என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் பண்றது மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகுது ஆண்டவரே, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் நிரம்பி வழிய பண்ண போகிற தேவன். ஓ என்னுடைய சேமிப்பை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். ஓ நீர் என் மத்தியில் இருக்கும் வரை ஓ யாருனாலும் எங்களை தடை பண்ண முடியாது ஆண்டவரே என்ற வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிற ஒவ்வொருத்தவங்க மேலேயும் இந்த வார்த்தையை நான் அறிக்கை பண்ணுகிறேன். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்ற வார்த்தையை நான் அறிக்கை பண்ணுறேன் ஆண்டவரே. ஓ உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன் இந்த நேரத்தில் கூட ஒரு உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். ஓ கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன். ஓ அதனால்
அதில் ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவன். அவாந்திர வெளிகளில் ஆறுகளை பாய பண்ணுகிற தேவன். உனக்காக அவாந்திர வெளியில் கூட ஆறுகளை பாய பண்ணுவாராம். வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன். உன்னுடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வனாந்திர வாழ்க்கையிலும் ஒரு வழி உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் வனாந்திர வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? செழிப்பு இல்லாமல் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? சுகம் இல்லாமல் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? அத்தனை பேருக்கும் ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியை உண்டு பண்ணுகிற தேவன், அவாந்திர வழியில் ஆறுகளை பாய பண்ணுகிற தேவன் என்ற வார்த்தையை உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி தேவன் நான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ முன்னாடி வைக்கிறேன், அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டோ முன்னாடி நான் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஸோ என்னால் இந்த வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் என்னால் ஓட பண்ண முடியும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நான் செழிப்பாக மாற்ற முடியாதா? உன்னுடைய சின்ன மூளையை வைத்து நீயே இவ்வளோ யோசிக்கும் போது வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன் நான். என்னால் முடியாத ஒரு காரியம் இருக்கிறதா என்ற வார்த்தையை அவர் கேட்கிறாரு. சூழ்நிலையை காட்டிலும் நான் பெரியவர் அல்லவா? உன் தேவையை காட்டிலும் உன் தேவன் பெரியவர் அல்லவா என்ற வார்த்தையை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். ஸோ இன்றைக்கி 12வது எபிசோடுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். 12வது எபிசோடுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். அது என்ன வசனம்னா 9ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஸோ வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்று சொன்னார் ஆண்டவர். ஸோ இந்த இடத்துல வார்த்தையை வைத்து ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலையும் வார்த்தையை வைத்து அவர் புதிய புதிய காரியங்களை உருவாக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த விசுவாசம் உன்கிட்ட இருந்தால் போதும். அதாவது கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று, அதாவது சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். ஸோ இப்போ ஆண்டவர்னால ஒரு வார்த்தையை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால், அதாவது சந்தேகப்படாமல் நீ அவரை விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் மாறும் என்று நான் சொல்லுகிறேன். அது கடனாக இருக்கட்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை சுகமாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், குடும்ப சமாதானமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எக்ஸெட்ரா எதுவாக இருந்தாலும் அவர் வார்த்தையை கொண்டு அவர்னால் ஒரு புதிய உலகத்தை சிருஷ்டித்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் வார்த்தையை கொண்டு அவர் உன்னை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகளை விரட்டி கொண்டிருக்கிறார். உன்னை செயல்பட முடியாமல் உன்னை அடுத்து செயல்படுத்த முடியாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் உதவும் என்று சொல்லுகிறேன். இது எப்படி ஆகும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவர் வார்த்தையினால் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக பேசுகிறேன். இது எப்படி பிரதர் ஆகும் அப்படின்ற கேட்குறீங்களே, இது எப்படி ஆகும்? இது என்னுடைய வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இதுக்கு உயிரே வராது, இது உயிர் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, லாசருவே வெளியே வா என்று வார்த்தையை அனுப்பி லாசருவை வெளியே கொண்டு வந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கை செத்த நிலைமையில் இருந்தால் பரவாயில்லை, உன் பொருளாதாரம் செத்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது அப்படியே ஆயிற்று. எது அப்படியே ஆயிற்று? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே ஆயிற்று. இந்த பலிபீடத்தில் நின்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவரே உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆகும் என்று நான் சொல்கிறேன். உனக்காக புதிய கதவுகள் திறக்கப் போகிறது, உனக்காக புதிய வருமானம் கடந்து வருகிறது,
அதிகாரம் இன்னும் மேலே போக போகிறது. அதாவது நீ சூப்பர்வைசராக இருந்தால் அடுத்த லெவலுக்கு நீ போக போகிற, உன்னுடைய லேபராக இருந்தால் நீ அடுத்த லெவலுக்கு போவ, உன்னுடைய வேலை ஸ்தலங்களில் உனக்கு அதிகாரம் கூட போகிறது என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் உங்கள் மீது பேசிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? நான் இப்போ தவறாக எதுவுமே பேசவில்லை, நான் இப்போ தப்பாக எதுவுமே பேசலை. நீ இன்னும் அதிகமாக முன்னேறுவ, நீ இன்னும் வளருவ, நீ இன்னும் பெருகுவ அப்படின்னு சொல்கிறேன். வேறு ஒன்றுமே நான் சொல்லலை. நீ இன்னும் பெருகுவேன்னு சொல்கிறத உன்னால் விசுவாசிக்க முடியவில்லையா? நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறத உன்னால் விசுவாசிக்க முடியவில்லையா? உன்னுடைய குடும்பம் சமாதானத்தோடையே இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன், அதை உன்னால் விசுவாசிக்க முடியவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதாவது தேவனுடைய மகிமைனா என்னன்னா, நீ உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுனால தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஐயோ கிறிஸ்துவ வீடு பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் சந்தோஷம், எப்போ பார்த்தாலும் சமாதானமாக இருக்குது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? சண்டையாக இருக்குது, சச்சரவாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்போ எங்கே போச்சு அந்த மகிமை? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையை நான் இப்பொழுது உங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த மகிமை என்னன்னா, நான் இப்பொழுது இந்த பலிபீடத்தில் நின்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு நேராக பாய்ந்து வருகிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்ச் பண்ணி, அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் மாறப்போகிறது. அது இப்பொழுதே மாறும் என்று நான் சொல்லுகிறேன். அது இன்னும் பல நாட்களாக மாறாது, பல நாட்கள் கழித்து மாறாது, அது உடனடியாக செயல்படும் என்று சொல்லுகிறேன். சில விசுவாசங்கள் தாமதமாகும், சில அற்புதங்கள் தாமதமாகும். ஆனால் விசுவாசித்தால் அந்த அற்புதங்கள் தாமதமே ஆகாது, அது உடனடியாக நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நான் இங்கிருந்து ஒரு வார்த்தையை உனக்கு நான் சொல்லுகிறேன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. குழந்தை பெறாமல் இருக்கிற மலடியே, நீ குழந்தை பெறுகிற ஒரு பாக்கியம் உனக்குள் வரப்போகிறது என்ற வார்த்தையை நான் பேசுகிறேன். நீ எத்தனை நாட்கள் அசிங்கப்பட்டிருப்ப, நீ எத்தனை நாட்கள் வேதனைப்பட்டிருப்ப, நீ எத்தனை நாட்கள் துக்கித்து அழுதிருப்ப, குழந்தையே இல்லை அப்படி என்று. ஆனால் ஆண்டவர் உனக்காக இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகின்றார். நீ மலடியாக இருப்பது அவருடைய சித்தம் கிடையாது. நீ மலடியாக இருப்பது அவருடைய சித்தம் கிடையாது. நீ மகிழ்ச்சியாக இருப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நீ மகிழ்ச்சியாக இருப்பது தான் அவருடைய சித்தம். நீ சோர்வாக இருக்குது, நீ புலம்பிக் கொண்டிருக்கிறது, நீ பயத்தில் இருக்கிறது அவருடைய சித்தம் கிடையாது. நீ சந்தோஷமாக இருப்பது தான் அவருடைய சித்தம் என்று கருதப்படுகிறது. இந்த நேரத்திலும் சந்தோஷத்துடன் கடந்து வாருங்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேன். அவர் வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். சும்மா உன்னுடைய அந்த சின்ன மூளைக்குள்ள இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று கேட்க, இது எப்படி ஆகும் என்று கேட்காதே. உன்னுடைய சிறிய மூளைக்குள்ள வைத்துக்கிட்டு, உன்னுடைய சிறிய மூளையை வைத்துட்டு உன்னால் இவ்வளோ யோசிக்க முடியும்னா, அவருடைய வார்த்தையை வைத்து அவர் உண்டாக்குறாரு. வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ள சகலத்தையுமே அவரால் உண்டாக்க முடியும்னா, உன் வாழ்க்கையை இன்னும் மாற்ற முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அவர்னால வார்த்தையை கொண்டு வானத்தையும் பூமியில் உள்ள சகலத்தையும் அவரால் உண்டாக்க முடியுது. ஏனென்றால் இயற்கை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. நீ அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால், அவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வரும்போது உன்னுடைய வாழ்க்கை புதிதாக மாறும் என்று நான் சொல்கிறேன். இயற்கை அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, அதனால அவர் வார்த்தை வந்துச்சு, அதனால அந்த இயற்கை சூழ்நிலை மாறியது. இந்த நேரத்தில் நீ அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வர முடியும்னா, அவருடைய வார்த்தை இந்த நேரத்தில் உனக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள் நீ அடங்கி இரு. அவர் உயர்த்துவாரா உன்னைய மனுஷன் உயர்த்த தேவையில்லை. நீ சூப்பர்வைசர் ஆகணும், நீ மேனேஜர் ஆகணும் சொல்லிட்டு நீ திட்டம் போடாத, நீ பிளான் பண்ணாத. நான் அதை செய்வேன், நான் அதை சொன்னேன் என்று தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்கள் மீது பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னாருங்க, அவர் செய்வார். அவர் சொன்னதை அவர் செய்வார். ஏனென்றால் அவர் பெயர் சொன்னதை செய்கிறவர். நீ அவருக்கு உண்மை இல்லாத போது கூட அவர் உனக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்ற
வார்த்தையை உன்னிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உனக்கு துரோகம் பண்ற அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார்? நீ அவர் மேல் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார்? யாரோ ஒருவருக்காக இந்த வார்த்தையை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்காக பேசுகிறார் தெரியல. நீ அவர் மேல் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார்? அவர் அப்படி உனக்கு என்ன துரோகம் செய்தார்? அவர் உனக்கு என்ன துரோகம் செய்தார்? உனக்கு ஏன் அவர் மேல் இவ்வளவு கோபம்? அன்பான மகனே, அன்பான மகளே, இந்த நேரத்தில் கூட உன் கோபத்தை எல்லாம் உதறி விட்டுட்டு அப்பா கிட்ட ஓடி வரும்போது அப்பா உன்னை தப்பா பார்க்க மாட்டாரு. அன்பா கட்டி பிடிக்கிற தகப்பனை நீ பார்ப்ப, அன்பா அரவணைக்கிற தகப்பனை நீ பார்ப்ப. ஒரு தகப்பனோட லவ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். ஒரு தகப்பனுடைய லவ் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த பொல்லாத தகப்பனே, உலகத்தில் இருக்க இந்த பொல்லாத தகப்பனே, பையன் மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? ஸோ அவர் உனக்கு பரம தகப்பனாக இருக்கிறாரு. இந்த பொல்லாத தகப்பனே தன் பிள்ளைக்கு இப்படி செய்ய முடியாதுன்னா அவர் பரம தகப்பனு. உன்னை எப்படி கைவிடுவாரு? எப்படி உன்னை விட்டு விலகுவாரு? அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவனாக இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து அவர் இந்த சேனலுக்குள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறார். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். இன்று உங்களுடன் 12வது எபிசோடில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோமா? பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஸோ இந்த இடத்துல தேவன் வெட்டாந்தரையை உருவாக்குறாரா இல்லை ஜலத்தை பிரிக்கிறாரா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் வெட்டாந்தரை உருவாக்கவில்லை, ஜலத்தை பிரித்தார், வெட்டாந்தரை காணப்பட்டது. ஸோ ஆல்ரெடி அங்கே இருக்கு ஒரு விஷயம். அவர் அந்த ஜலத்தை பிரிக்கிறாரு, வெட்டாந்தரை காணப்படுது, மனிதர்கள் வாழ்கிற இடம் காணப்படுது, மனிதர்கள் வாழ்கிற இடம் காணப்படுது. அவர் ஜலத்தை பிரிச்சாரு, வெட்டாந்தரை காணப்பட்டது. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில இருந்து அவர் பாவத்தை பிரிப்பாரு. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில இருந்து அவர் நோய்களை பிரிப்பாரு. இந்த நேரத்தில் அவர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கடனை பிரிக்கிறாரு. இந்த நேரத்தில் உனக்கு விரோதமாக ஏவப்பட்டிருந்த மந்திரவாதங்களையும் செய்வினைகளையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிப்பாது. அப்ப அவர் உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி உன் வாழ்க்கையை அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அதை இந்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து மூடி இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன செய்றார்னா, அந்த மூடின தண்ணியை எல்லாம், அந்த மூடின பாவத்தை எல்லாம் உன்கிட்ட இருந்து ஒரு இடத்துல சேர்க்கிறாரு, வேற இடத்துக்கு கொண்டு போறாரு. அந்த பாவத்தை எல்லாம் உனக்கு அந்த வெட்டாந்தரை அந்த வேற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம், அந்த ஜலம் வேற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வெட்டாந்தரை காணப்பட்டது. அதாவது ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய ரெவலேஷன் மூலமாக அவர் உன்னை சந்திக்கிற நேரம் இது. ஒரு புதிய வெளிப்பாடு, புதிய ரெவலேஷன். என்ன புதிய வெளிப்பாடு, என்ன புதிய ரெவலேஷன்? அதாவது உனக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னுடைய பிளான்ஸை எல்லாம் கெடுத்து போட்டிருக்கு. இந்த குப்பையெல்லாம் சேர்ந்து உன்னுடைய சுக வாழ்வை கெடுத்து போட்டிருக்கு. இந்த குப்பையெல்லாம் சேர்ந்து உன்னுடைய கடனுக்குள்ள தள்ளி இருக்கு, எல்லாமே தள்ளி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? அந்த குப்பையும் அந்த கடலையும் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக சேர்க்கிறாரு, ஒரு ஓரத்தில் தள்ளுறாரு, ஒரு ஓரத்தில் தள்ளுறாரு. ஒரு ஓரத்தில் தள்ளும்போது கடலை அகற்றுறாரு. களம் தெரியுது, களம் தெரியுது. களம் தெரிஞ்சாதான் நீ ஆட முடியும், களம் தெரிஞ்சாதான் நீ ஆட முடியும். கடலை ஒதுக்குறாரு, களம் தெரிகிறது. கடலை ஒதுக்குறாரு, களம் தெரிகிறது. ஸோ இந்த நேரத்தில் கூட களம் தெரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும்போது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, உன்னுடைய சாபங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் உன்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் உன்னிடத்தில் இருந்து விலக்குற நேரத்தில் கடந்து வந்திருக்கிறார். என்ன பிரதர், ஆசீர்வாதமே இல்லையே பிரதர், என் வாழ்க்கை இப்படியே போய்கிட்டே இருக்கே பிரதர், என்ன பண்ணா நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் பிரதர் அப்படின்ற எனக்காண்ட ஆண்டவர் புதிய கதவை திறக்க மாட்டாரா? எனக்கு புதிய வழியை உண்டாக்க மாட்டாரா ஆண்டவர்? அப்படின்ற ஜபத்த குறிப்பை நீ வைத்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு ஒரு புதிய கதவை திறக்க மாட்டாரா ஆண்டவர்? எனக்கு ஒரு புதிய பாதையை காட்ட மாட்டாரா என்ற ஒரு ஜப குறிப்பு உனக்கு இருக்கிறது. அந்த ஜப குறிப்பு முற்றிலும் தவறான ஜப குறிப்பு என்று நான் சொல்கிறேன்.
எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுதுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? உன்னுடைய ஜெபக்குறிப்பு தவறு. உன்னுடைய ஜெபக்குறிப்பை மாற்று. ஆண்டவர் உனக்காக புதிய வழியும் திறக்க மாட்டார், புதிய பாதையும் திறக்க மாட்டார், புதிய கதவுகளையும் திறக்க மாட்டார். ஆல்ரெடி உனக்கு வச்சிருக்கார் ஆண்டவர். அது உன்னுடைய மனக்கண்கள் குருடாய் இருக்கிறது. அதாவது பாவங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இதை மூடி வைத்திருக்கிறார், மூடி வச்சிருக்கு. அந்த பாவம்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கனால உனக்கு அந்த வெட்டாந்தரை தெரிய மாட்டேங்குது, ஒரு வெளிப்பாடு தெரிய மாட்டேங்குது, ஒரு இடம் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த பாவத்தை எல்லாம் ஒதுக்கிறனால அந்த இடம் கிளியரா தெரியுது. இந்த வசனம் அதுதான் உனக்கு போதிக்குது. அன்பான மகனே மகளே, இந்த வசனம் உனக்கு என்ன போதிக்கிறது என்றால், இந்த வசனம் உனக்கு என்ன போதிக்கிறது என்றால், உன்னுடைய பாவங்களை ஒதுக்கு. உன்னுடைய சாபங்களை அவர் ஒதுக்குறாரு, உன் பாவங்களை ஒதுக்குறாரு. அப்பொழுது ஒரு இடம் காணப்படுகிறது. அதுதான் நீ வாழப்போகிற பூமி என்று அவர் சொல்லுகிறார். நீ வாழப்போகிற பூமியை அவர் உனக்கு காட்டி கொண்டிருக்கிறார். நீ வாழப்போகிற சந்தோஷத்தை அவர் காட்டுகிறார். அவர் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சதுதான், புதுசாக அவர் உருவாக்க கிடையாது. வெட்டாந்தரைய ஆல்ரெடி வெட்டாந்தரை இருந்தது உன் வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்கு. எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, சுகம் இருக்கு. சோ நோய்கள் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில, வியாதிகள் கிடையாது. நீ ஏன் அவர் மேல கோபமா இருக்க? ஐயோ ஆண்டவரே, என் வாழ்க்கை புது வழியே கிடைக்க மாட்டேங்குது, புதிய பாதை கிடைக்க மாட்டேங்குது, புதிய கதவு திறக்க மாட்டேங்குது. ஏன் அவர் மேல் கோபப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஏன் அவர் மேல் கோபப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த மெசேஜ்ல உனக்கு சொல்றாரு, நீ ஏன் என் மேல கோபப்படுற? உன்னுடைய பாவங்களும் உன்னுடைய சாபங்களும் அதை மூடி வைத்திருக்கிறது. நீ இப்பொழுது அறிக்கை செய்வாய் என்றால் அந்த பாவங்களையும் அந்த சாபங்களையும் அவர் உன்னை விட்டு அகற்றுவார். நீ அறிக்கை பண்ணாம புதிய கதவை திறங்கள் ஆண்டவர் என்று சொல்கிறார். உனக்கு ஆல்ரெடி ஒரு கதவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவை அவர் திறக்கணும்னா உன் வாயிலிருந்து அறிக்கை பண்ணணும். அறிக்கை என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த பாவங்கள் என்னை மூடி இருக்கிறது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பாவங்களும் இந்த சாபங்களும் எங்களை விட்டு அகன்று போகும்படி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, உன் வாயிலிருந்து நீ அறிக்கை பண்ணும்போது அந்த பாவங்கள் எல்லாம், அந்த சாபங்கள் எல்லாம் உன்னை விட்டும், உன் குடும்பத்தை விட்டும், உன் கணவரை விட்டும், உன்னுடைய மனைவியை விட்டும், உன்னுடைய பிள்ளைகளை விட்டும் அகன்று செல்லும் போது ஒரு புதிய கதவு அங்கு இருக்கிறது. நீ ஆண்டவர்கிட்ட புதிய கதவு கொடுக்கன்னு கேட்காத, ஆண்டவர் உனக்காக புதிய கதவை வைத்திருக்கிறார். அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நீ இப்ப போயிட்டு ஆண்டவரை சிருஷ்டிங்க, ஆண்டவரை சிருஷ்டிங்க, என் வாழ்க்கையில உண்டாக்குங்க ஆண்டவரை என்று நீ சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி டிசைன்ல வச்சிருக்காரு என்று நான் சொல்லுகிறேன். ஆல்ரெடி உனக்காக டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. நீ புதுசா போயிட்டு டிசைன் பண்ணுங்க. ஆல்ரெடி டிசைன்ல இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய பாவங்களும் சாபங்களும் இந்த நேரத்தில் உங்களை விட்டு அகன்று செல்லும். உனக்கான பாதை உன் கண்களில் தெரியும், உனக்கான கதவு உன் கண்களில் தெரியும் என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர்னால விசுவாசிக்க முடியுது? இந்த மெசேஜை? என்னுடைய பாவங்களும் என்னுடைய சாபங்களும் தான் என்னுடைய ஆசீர்வாதங்களை மறைத்திருக்கிறது. இந்த வாசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. நான் அதை ஓரத்தில் தள்ளிட்டேன், ஒரு இடத்துல தள்ளிட்டேன். ஆண்டவர் தெளிவாக சொல்றாருங்க. ஸோ உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய சாபங்களையும் ஒரு இடத்துல தள்ளிட்டார் அவர் இந்த வசனத்தில். ஸோ உன்னுடைய வழி உனக்கு தெளிவாக தெரியுது. இப்போ தெரியும் என்று நான் சொல்லுகிறேன். உன்னுடைய வழி உனக்கு தெளிவாக தெரியணும்னா ஆண்டவனுடைய பாவத்தையும் சாபத்தையும் வேற இடத்துக்கு தள்ளணும். அதாவது இப்போ தள்ளிட்டாரு. அது எப்போ தள்ளினார்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், வேற இடத்துக்கு மாற்றினார். சிலுவையில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, அவருடைய நீதி எல்லாம் என்கிட்ட வந்துருச்சு, என்னுடைய சாபங்கள் எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்கிட்ட வந்துருச்சு. இதுதான் சிலுவையில் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. இதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்றாரு. ஜலம் எல்லாம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் என்றார். ஸோ இந்த ஜலம்னா அந்த பாவமும் அந்த சாபமும் அதெல்லாம் ஒரு இடத்துல, அந்த ஒரு இடம் எது? அதுதான் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நீ மரணத்தை ருசி பார்க்க தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன். சோ கடல் அகன்றுச்சு, களம் தெரிஞ்சிருச்சு. கடல் அகன்றுச்சு, கரை தெரிஞ்சிருச்சு என்ற வார்த்தையை உங்களுக்கு மேல் வைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு களம் இருக்கிறது,
ஒரு களம் இருக்கிறது, அந்த களத்தில் நீ விளையாட ஆரம்பிப்ப, இனிமேல் அந்த களத்தில் நீ விளையாட ஆரம்பிப்ப என்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இன்றையில இருந்து உன்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஒவ்வொரு இன்ச்சு பையா அவர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு உனக்காக அவர் செதுக்கி கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையை என்று நான் சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுபா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து நல்ல ஒரு வெளிப்பாடை கொடுத்து எங்களை இன்னும் ஓட வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் மனக்கண்களை தெளிவாக்கி விட்டதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய சாபங்களும் எங்கள் வாழ்க்கையே மூடி இருக்கே ஆண்டவரே. அது இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆண்டவரே. ஆனால் இப்போ இந்த ரெவலேஷனை, இந்த வெளிப்பாடை நீங்கள் கொடுத்து அதை ஒரு இடத்துல நீங்கள் சேர்த்துட்டீங்க. அந்த இடம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்காக சிலுவையில் செஞ்சுட்டாரு. அதுதான் அந்த இடம் எங்களுக்கு தெளிய வைத்தீங்களே ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் வாழ்க்கைகள் மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே காய்ஸ், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? இந்த மெசேஜ் எத்தனை பேருக்கு பிரோஜனமாக இருந்துச்சு? இந்த மெசேஜ் பிரோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க இந்த மெசேஜை கேட்டு ரட்சிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வரவும் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இதனால் எனக்கு பெருமை வருகிறது, இதனால் எனக்கு பாராட்டு வருகிறது என்பதற்காக நான் பேசவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா மகிமைப்படுகிறார் என்ற ஒரு நோக்கத்தினால் நான் இதனை சொல்லுகிறேன் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.